the best choice for your kids' bright future. Locus Victor Puduvai Public School CBSE pattern, recognized by Government of Puducherry. Our features: creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, NEET, IIT and JEE coaching from class 6, vast playground, Panchakshala classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic, culturals and sports. Locus Victor Puduvai Public School, opposite to Ajvan Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For admission call 9629218393 and 9791794865. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவான நேற்று மதுக்கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்றது. வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் வாக்களிக்க வசதியாக அவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தொழிலாளர் துறை உத்தரவிட்டிருந்தது. அதன்படி நேற்று வணிக நிறுவனங்கள் தங்கள் தொழிலாளர்கள் அனைவருக்கும் விடுமுறை அளித்திருந்தன. இதன் காரணமாக நகர பகுதியில் பெரும்பாலான கடைகள், வணிக நிறுவனங்கள் திறக்கப்படவில்லை. மேலும் மதுக்கடைகள் மூடப்பட்டதுடன் திரையரங்குகளில் 2 காட்சிகள் ரத்து செய்யப்பட்டது. இதனால் நகர பகுதி முழுவதும் ஆட்கள் நடமாட்டமின்றி முழு அடைப்பு போன்று வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் துறை பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திய நிலையில் கடந்த தேர்தலை விட வாக்கு சதவீதம் சரிந்துள்ளது அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2019 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் 81.25% வாக்குகள் பதிவாகியிருந்தது. இந்நிலையில் 2024 மக்களவை தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் துறை சார்பில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. மேலும் வாக்காளர்களை கவரும் வகையில் பசுமை வாக்குச்சாவடி, மகளிர் வாக்குச்சாவடி, மாற்றுத்திறனாளி வாக்குச்சாவடி, இளையோர் வாக்குச்சாவடி உள்ளிட்டவை அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 2019 நடைபெற்ற மக்களவை தேர்தலை விட இம்முறை 2.68% வாக்குப்பதிவு குறைந்துள்ளது. இது தேர்தல் துறைக்கு பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. மகாவீர் ஜெயந்தியினை முன்னிட்டு புதுச்சேரியில் நாளை இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யக்கூடாது என உழவர்கரை நகராட்சி உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நாளை மகாவீர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு இறைச்சி, மீன் மற்றும் இதர மாமிச வகைகளினை விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே அன்றைய தினங்களில் இறைச்சி, மீன் மற்றும் இதர மாமிசங்கள் விற்பனையினை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மீறி செயல்படும் கடைகள் மற்றும் இறைச்சி கூடங்களுக்கு சீல் வைக்கப்படும். மேலும் அங்கு வைத்திருக்கும் இறைச்சி மற்றும் விற்பனைக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள், பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் விற்பனையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவை தேர்தல் நேற்று அமைதியாக நடைபெற்று முடிந்த நிலையில் மொத்தம் 78.57% வாக்குகள் பதிவானது. புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. தேர்தலில் காங்கிரஸ், பாஜக, அதிமுக வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 27 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் அமைக்கப்பட்டிருந்த 967 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு முடிவடைந்த நிலையில் மொத்தமாக 78.57% வாக்குகள் பதிவானது. இது கடந்த 2019 தேர்தலை விட 2.68% வாக்குகள் குறைவாகும். இதைத் தொடர்ந்து வேட்பாளர்களிடம் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வாகனங்கள் மூலம் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் பாதுகாப்போடு லாஸ்பேட்டையில் உள்ள அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர்
அங்குள்ள ஸ்ட்ராங் ரூம்களில் தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ட்ராங் ரூமுக்கு சீல் வைக்கப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றி சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நேற்று பதிவான வாக்குகள் வரும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 5 நபர்களிடம் ரூபாய் 22,46,000 மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த கதிர்வேல் என்பவர் அதிகம் பணம் சம்பாதிக்கலாம் என டெலகிராம் செயலியில் வந்த தகவலை நம்பி ரூபாய் 17 லட்சம் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் ரேவதி என்ற பெண் ரூபாய் 2,16,000 முதலீடு செய்து இழந்துள்ளார். மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் குறுந்தகவல் மூலம் வந்த லிங்கை கிளிக் செய்ததால் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த ரூபாய் 98,000 பறிபோனது. இதேபோல் ஆன்லைன் மூலம் லோன் தருவதை நம்பி பிரதீப்குமார் என்பவர் ரூபாய் 1,33,000 இழந்துள்ளார். புதுச்சேரியில் மேற்கூறிய நபர்கள் உட்பட 5 பேர் ரூபாய் 22,46,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை ரயில் நிலையத்தில் ஆட்டோவில் ஏற மறுத்த பள்ளி மாணவனை ஆட்டோ டிரைவர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கதிரேசன். இவரது மகன் ரத்தினவேல் பாண்டியன் கேந்திர வித்யாலயா பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ரத்தினவேல் பாண்டியன் தனது நண்பர்களுடன் திருவனந்தபுரம் சென்றுவிட்டு ரயில் மூலம் புதுச்சேரி திரும்பினார். இதனையடுத்து மகனை அழைத்துச் செல்வதற்காக கதிரேசன் ரயில் நிலையத்திற்கு சென்றார். அப்போது ரயில் நிலையம் முன்பு நின்று கொண்டிருந்த ஆட்டோ டிரைவர்கள் ரத்தினவேல் பாண்டியனை ஆட்டோவில் ஏறும்படி கூறியுள்ளனர். அப்போது அவர்கள் எங்களிடம் மோட்டார் சைக்கிள் உள்ளது என்று கூறியுள்ளனர். உடனே ஆட்டோ டிரைவர்கள் இங்கு நிற்கக்கூடாது என்று கூறியுள்ளனர். இது தொடர்பாக அவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ டிரைவர்கள் சிலர் சேர்ந்து ரத்தினவேல் பாண்டியனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை காவல்துறையினர் வம்பாக்கீரபாளையத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர்கள் கலியமூர்த்தி, வேதா உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து வலை வீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி கலால் துறை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் நாளை மகாவீர் ஜெயந்தி தினம் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இயங்கி வரும் அனைத்து கள், சாராயம் மற்றும் பார் உட்பட அனைத்து வகை மது கடைகளும், மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அன்றைய தினத்தில் அனைத்து கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதை மீறுகின்றவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் தொடக்க விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு நாட்டு சர்க்கரை வழங்கினார். அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் 12ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கே டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் ஏற்பாட்டில் ஆலயத்தில் சிறப்பு யாகம் செய்து அப்பா பைத்தியசுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பல வகை பழங்கள், பஞ்சாமிர்தம், பல்வேறு திரவியங்கள், விபூதி இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மணவெளி தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கே டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் தலைமையில் 300 நபர்களுக்கு தலா 1 கிலோ நாட்டு சர்க்கரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெறும் தேசிய அளவிலான ஹேண்ட்பால் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி வீரர்களை வழியனுப்பும் விழா நடைபெற்றது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏப்ரல் 21 முதல் 24 வரை தேசிய அளவிலான மினி சப் ஜூனியர் வீரர்களுக்கான ஹேண்ட்பால் போட்டி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநில அணி புறப்பட்டு செல்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை உழவர்கரை மாவட்ட தலைவர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்றது. போட்டியில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளை புதுவை மாநில ஹேண்ட்பால் சங்க செயலாளர் நாராயணசாமி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு வீரர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர்.
புதுச்சேரி ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் திருக்கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தை ஒட்டி திருத்தேர் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் பல்வேறு ஹோமங்களுடன் திருமஞ்சனம் நடைபெற்றது. சூரிய பிரபை, சந்திர பிரபை, சேஷ வாகனம், கருட வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத நவநீத கிருஷ்ணர் திருத்தேரில் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரினை இழுத்தனர். இத்திருத்தேரானது முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. முத்தியால்பேட்டை ஸ்ரீ கருப்பக விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற 2ஆம் கால யாக பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே அமைந்துள்ளது ஸ்ரீ கருப்பக விநாயகர் ஆலயம். இவ்வாலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா கடந்த 18ஆம் தேதி மங்கள வாத்தியத்துடன் கணபதி ஹோமத்துடன் முதல் கால யாக பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து நேற்று கோபூஜை, மகாலட்சுமி ஹோமம், 2ஆம் கால யாக பூஜை, விமான கலச ஸ்தாபனம், சாந்தி ஹோமங்கள், ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ பைரவர் பிம்பங்களுக்கு கண் திருத்துதல் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்ச்சியாக ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு கடந்த 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது முதல் மக்களை ஏமாற்றி திசை திருப்புவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் பிரதமர் மோடி விளம்பரத்திற்காக மட்டும் கோடிக்கணக்கில் செலவு செய்வதாகவும் காங்கிரஸ் கட்சி முன்னதாக குற்றம் சாட்டியது. இந்நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் செய்துள்ள விளம்பரத்திற்கான செலவு குறித்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசு தொலைக்காட்சி விளம்பரங்களுக்காக ரூபாய் 2974 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது. தொலைக்காட்சியை தவிர SMS, டிஜிட்டல் விளம்பரங்களுக்கு ரூபாய் 667 கோடி செலவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே பத்திரிகை விளம்பரங்கள், பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள், போஸ்டர் விளம்பரங்கள், ரயில்வே டிக்கெட் உட்பட விளம்பரங்களுக்கு பாஜக அரசு செலவிட்ட தொகை விவரம் வெளியாகவில்லை. உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு போன்ற பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலம் வயதானாலும் சிலருக்கு உடல் தோற்றத்தில் முதிர்ச்சி தெரிவதில்லை. இதை நிரூபிக்கும் வகையில் அமெரிக்காவின் மெக்சிகன் பகுதியைச் சேர்ந்த 61 வயதான டேவ் பாஸ்கோ என்ற முதியவர் தனக்கு 38 வயது இளைஞர்களுக்கான உடல் அமைப்புடன் இளமையாக தோன்றுவதாக கூறி கவனத்தை ஈர்த்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், கட்டுப்பாடான உணவு வகைகள் தான் தனது ஆரோக்கியத்திற்கு முக்கிய காரணம் என்றார். மேலும் என்னுடைய நேரம் எனக்கு முக்கியமானது, அதனால் தான் அதை திட்டமிடுகிறேன் என்றும் மற்றவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவதற்காக வாய்ப்பை நான் இழக்க மாட்டேன் என்றார். ஆர்கானிக் உணவு வகைகள் மற்றும் மாட்டிறைச்சி, கோழி, மீன் உணவு வகைகளும் காய்கறிகளையும் அதிகம் சாப்பிடுவதாக கூறும் டேவ் பாஸ்கோ, பெரும்பாலான நேரங்களில் எளிய கார்போஹைட்ரேட்டுகளை கட்டுப்படுத்துவது மூலம்தான் எடை அதிகரிக்காமல் பார்த்து கொண்டேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட்டின் தலை சிறந்த கேப்டனாக விளங்கிய MS தோனி IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார். இந்த வருடத்துடன் ஓய்வு பெற வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. இதனால் தோனி களம் இறங்கும் போதெல்லாம் ரசிகர்கள் டோனி டோனி என ஆர்ப்பரிக்கின்றனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடும் போது மைதானத்தில் உள்ள சுமார் 30,000 ரசிகர்களும் டோனி டோனி என சத்தம் எழுப்பி வருகின்றனர். இது மற்ற வீரர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது. இது தொடர்பாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாடி வரும் ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர் மிட்சல் ஸ்டார்க் கூறியதாவது, சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் MS தோனி பேட்டிங் செய்ய வந்தபோது ரசிகர்கள் டோனி டோனி என ஆர்ப்பரித்த சத்தம் 1,00,000 ரசிகர்கள் அமர்ந்து போட்டியினை பார்க்கும் மெல்போர்ன் மைதானத்தில் கூட இதுபோன்ற ஆர்ப்பரிப்பை கேட்க முடியாது. இது மிகவும் வேடிக்கையானது என்று ஸ்டார்க் தெரிவித்துள்ளார்.
MS தோனி இந்த IPL தொடரில் மிகவும் சிறப்பாக விளையாடி வருகிறார். குறிப்பாக கடைசி ஓவரில் ரன்கள் விளாசுகிறார். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக ஹாட்ரிக் 6 விளாசினார். நேற்று LSG அணிக்கு எதிராக ஒரு 6 2 பவுண்டரிகளை விளாசினார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.